இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் சொன்னது நடக்குமா? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? என்னால ஜனாமாக்கு உன்னால ஜனாமாவுக்கு ஆபத்து, சங்கடம் வரும்னு சொன்னார்ல. எனக்கு அவர் சொன்னதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பா நடக்க சான்ஸ் இருக்கு. சிபி சார், விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. ஏன், நீ தப்பு பண்ணவே மாட்டியா? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஜானு உன் அளவுக்கு அவங்க லைஃப்ல வேற யார் மேலேயும் நம்பிக்கை வச்சதே கிடையாது. அப்படி வச்ச மாதிரி எனக்கு தெரியவும் இல்ல. அந்த நம்பிக்கையே நாளைக்கு பிரச்சனையா மாற நிறைய வாய்ப்பு இருக்கு. பெருசாலாம் வேணாம், நீ சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அது அவங்கள பெருசா பாதிக்கும். அத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உன்னால சங்கடமோ அவமானமோ வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் சிபி சார் நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏய் ஏய், இப்ப எதுக்கு நீ அழற? நீ இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணதே இல்லையா? இது பாரு, நீ என்ன லவ் பண்ணல, என்கிட்டயே சொல்லிருக்க தமிழ். லவ் பண்ண பையனுக்கே யாராவது துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனா நீ பண்ணிருக்கியே, என்ன நீ நம்ப வச்சு முதுகுல குத்தல, அத நீ ஜனாமாக்கு பண்ண மாட்டியா என்ன? யாரால உனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கிடைச்சதோ அவளாலே அது போக போகுது. ஜானுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா அவங்க லைஃபை விட்டு மொத்தமா போயிடும். அதுதான் அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. யோசிச்சு நல்ல முடிவாடு என்ன? அன்னைக்கு அந்த சாமியார் சொன்னத நான் உண்மைன்னு நினைக்கல. எல்லாமே என் லைஃப்ல தப்பா தான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் நடந்தா ஜனாமா, நான் உங்களுக்கு ஒரு கெட்டதும் நடக்க விட மாட்டேன். எனக்கு என் லைஃபை விட, என் சந்தோஷத்தை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் இந்த வீட்டுல உங்க பேரும் கூட வாழணும், இந்த குடும்பத்தோட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அந்த ஆசையை என்னால நிறைவேற்றவே முடியல. என்னை மன்னிச்சிருங்க ஜனாமா. நான் வரமா. தேங்க்ஸ்மா. என்ன மீனா, காலையில இருந்து உன் மருமக புழக்கத்தையே காணோம். சமையல் யார் பண்ணா? நான் தானே பண்ணேன். ஏன், எங்க போனா அவ? தெரியலண்ணே, அவ அவங்க வீட்டுல இருப்பான்னு நினைக்கிறேன். அவ எங்க போறா எங்க வர்றா எதுவும் உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அவ உனக்கு மருமக, நீ அவளுக்கு மாமியார்.
நல்ல காம்பினேஷன் போ. விடுனே. அத்தா அத்தா எதுக்கு பதற? டேய் சேது, நீ இன்னும் ஆபீஸுக்கு போல? கிளம்பணும் அத்தா. 10 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குடா. அத்தா தமிழ் சிஸ்டர் எங்க அத்தா? எனக்கு தெரியாது. வீடு முழுக்க தேடிட்டேன் அத்தா, தமிழ் சிஸ்டரை காணோம். என்ன சாம் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க? இல்ல பேபி, அது சாம், நீ எந்த சந்தோஷத்துல இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கியோ அதே சந்தோஷத்துல தான் நானும் இருக்கேன். நிஜமாவா? எஸ். ஃபைனலி அவன் என் லைஃபை விட்டு போயிட்டா. சூப்பர் பேபி. நீதான் அவளை திட்டி துரத்தி விட்டியா? இவ்வளவு நாள் ரொம்ப ஸ்டபனா உட்கார்ந்துட்டு இருந்தாளே, இப்ப மட்டும் எப்படி போனா? அது வேற கதை, அதை விடு. ஆமா, எங்க போயிருப்பா? தெரியல, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. இனிமே நான் நிம்மதியா ஹாப்பியா இருப்பேன், அவ்வளவுதான். சரி, நீ ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஆபீஸ் போலாம். Thank God. நான் கூட சிபி மாறிட்டானோன்னு பயந்துட்டே இருந்தேன். அவன் மாறல, அவனால மாறவும் முடியாது. தமிழ் மேல லேசா ஒரு டிராப் லவ் இருந்தா கூட அவ காணோன்னு துடிச்சிருப்பான். அவன் அவளை மதிக்கவும் இல்ல, ஏத்துக்கவும் இல்ல. மொத்தத்துல இத செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். தமிழ், தமிழ். சார். வினோத், தமிழை வர சொல்லுங்க. இந்த ஃபைல் சுத்தமா எனக்கு புரியல. அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும், அவளை வர சொல்லுங்க. சார், மேடம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. வந்தாலும் உங்க கூட தானே வந்திருப்பாங்க. ஆமா இல்ல, அவ இன்னைக்கு லீவு, நான் தான் மறந்துட்டேன். நீங்க போங்க. சரிங்க சார். மணி 5 ஆச்சு. மச்சான், எங்களை தலையிட வேணாம்னு சொன்னாலும் எங்களால் இருக்க முடியலடா. இத்தனை நாள் தமிழோட ஒன்றா பழையிருக்கோம். நாங்கள் தமிழ் தொலைஞ்சு போனதும் எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? அத்தா, நாங்க எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம், யாருக்குமே தமிழ் சிஸ்டரை பத்தி தெரியல. ரொம்ப பயமா இருக்கா அத்தா. டேய் சேது, அதான் காலையில சொன்னேன்ல, அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா, வந்துருவா, விடுங்க. ஏன்டா நிக்கிறீங்க? வணக்கம் சார். இந்தாங்க சார், பாருங்க. என்னது இது? தமிழ் மேடம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். சரி, நீங்க போலாம். ஓகே சார்.